நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் யாருங்க? அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 70 வருஷம் இருக்குமா? இந்த 70 வருஷத்துல நம்ம இந்தியால ஒரு மூலையில இருக்கு பாத்தீங்களா வட மாநிலங்கள். பீகார், ஒடிசா, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல அங்க இருக்கிற மக்கள் அவங்க வீட்ல யூஸ் பண்ற கரண்ட், அதாவது டிவி, லைட்டு, இந்த மாதிரியான கரண்ட் வசதி சுத்தமா கிடைக்கல. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஜாம்பவான் 2014ல நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் ஆகிறாரு. அவர்தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி இந்தியாவோட பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா இந்த 3 மாநிலங்கள்லயும் அங்க இருக்கிற மக்கள் அவங்கவுங்க வீட்டுல யூஸ் பண்ற ஃபேனு, லைட்டு, அதுக்குண்டான கரண்ட் வசதி எல்லாமே ஃபுல்லா கிடைச்சிருது. ஆனா நரேந்திர மோடி ஒரு அறிக்கை விடுறாரு. அது என்ன அறிக்கைனா, நான் இந்திய நாட்டோட பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் 1000 நாள்லயே அங்க இருக்கிற மாநிலங்கள், இந்த ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா இந்த மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே கரண்ட் வசதி வரும் அப்படின்னு அறிக்கை விட்டிருந்தாரு. ஆனா அவர் பிரதமர் ஆனத 800 நாளுக்குள்ளேயே அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதுதான் அவரோட கெத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்போ மத அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு, குடும்ப அரசியல் இருக்கு. எந்த கட்சி சொல்றாருன்னா திமுக கட்சி. இப்போ திமுக பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி தான் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த திமுக நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி 31 மாசத்துல பால் விலையை அதிகம் பண்றாரு, தயிர் விலையை அதிகம் பண்றாரு, நிறைய ஸ்கூல்கள் மூடப்படுது, இடிக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக தான். கண்டிப்பா இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபி தான் இடம் பிடிக்கணும், அதுக்கு மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்துல ராமர் கோயிலை திறந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னா, பிஜேபிலாம் ஒரு கட்சியா, இந்துக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அங்க பாபர் கோயில் தான் இருந்துச்சு. அந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு இந்து கோயில், அதாவது ராமர் கோயிலை கட்டுறீங்களே, பிஜேபிலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பிஜேபி ஒரு மத அரசியல், மத வெறி பிடிச்ச கட்சின்னு சொல்றீங்கல்ல, ஆனா இந்த ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் நாங்க வச்சதே ஒரு முஸ்லிம் ஆளுங்களுக்கு தான். இந்த மாதிரி எங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான், இந்தியாவை ஆண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியால இருக்கிற மதங்கள் அழிக்கப்பட்டுச்சு, ஜாதி ஒழிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம இந்தியா ரொம்ப ஃப்ரண்ட் வேல்யூவா இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு.